ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தண்ணி ஊற்றணும். 2 வாரமாக மழையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் மழை வரும்னு பார்த்தோம், வரலை. இங்கே பார்த்தீங்களா, மாங்காய் செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி வந்து சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்து நடுவோன்ட்டு நாங்களும் எடுத்தாந்து நட்டுட்டோம். இந்த செடியில் மொட்டு நிறைய வந்திருக்கு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த மொட்டு. பழம் எப்படி இருக்கும்னு தெரியல, வந்துட்டு பிற்பாடு தான் தெரியும். பழம் வந்துட்டு பிற்பாடு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், செடி பூரா மொட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, செம்பனை மரத்தோட மட்டை நல்ல காலம் செடி மேலே விழுவல ஃப்ரெண்ட்ஸ். விழுந்திருந்தால் செடி கண்டிப்பாக உடஞ்சிருக்கும். நான் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலான்னு பார்க்குறேன். மட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த இடம் கொஞ்சம் நடக்கிறதுக்கெலாம் வசதியாக இருக்கும். நொச்சி செடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதோட பூ சரியான அழகு ஃப்ரெண்ட்ஸ். மை கணவர் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நிலத்துலேயும் இல்லை, பத்தலை, கொஞ்சம்தான் இருக்குது. இவ்வளோ தண்ணியை முண்டை எடுத்துட்டு அது முண்டு எடுக்கிறதுக்கு அந்த இது இல்லை, சுத்தம் பண்ணிடலான்னு பார்க்குறேன். மூண்டிட்டு இதை கவுத்தலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இல்லை, தண்ணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருக்கிற தண்ணியை வச்சு தான் நாங்கள் செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்ணியை வச்சு தான் நாங்கள் சமாளிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இதுக்கு மேலே மழை வந்தால் தான் அடுத்ததுக்கு நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற முடியும். இந்த இடத்துலலாம் தென்னைக்கன்று நட்டு வச்சுருக்கோம். அந்த செடிங்களுக்கு தான் வந்து என் கணவர் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. என்ன செடி அது? அதான் அங்கே தூங்கும்போது உடஞ்சிருச்சுன்னு சொல்லி திருப்பி நட்டு. இந்த தென்னை மரம்னா திருப்பி வீட்டு ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி இருந்த செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து முன்னுக்கு போய் தண்ணி ஊற்றலான்னு நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து டொரியா மரம், சீத்தா செடி இதெல்லாம் இருக்கும்.
அங்கே அன்னாசி செடி அதெல்லாம் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் தான் நாங்கள் தண்ணி ஊற்றலான்னு எடுத்துக்கிட்டு போகிறோம். இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டீங்களா? அதெல்லாம் ஊற்றிட்டேன். அது அது குத்தலை, தென்னை மட்டும்தான். இந்த இடத்துல வந்து தவச முருங்கைக்கீரை செடி இருக்குது, பித்தாய் செடி இருக்குது, மாதுளம் பழம் செடி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என் கணவர் இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. தூக்குறாரு. இது அங்கே பிச்சு கிடக்குது, என்னன்னு சொல்லு. ஆ என்ன சொல்ல சரி சிஞ்சி சிஞ்சி கிடக்கு. அன்னாசி செடி இருக்கிற இடத்துல எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு பெரிய டிஸ்கஸே ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அன்னாசி செடி வந்து எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு இருக்குது. அங்கே பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இது என்னது இது? மாதுளம் செடி அது. செடி தான் விற்கும். இந்த அந்த இடத்துல இது கிரேட் தோட்டத்தில் ஏ இது மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். டாட்டா பாய்.